டு மை சேனல் மாதுரைஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மாதுரைஸ் கிச்சன்ல பார்க்க போறது ஃபிஷ் ஃப்ரை. அதற்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அப்போதான் அவருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எண்ணெய் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ரொம்ப தண்ணி ஆயிரும். மீன் ஆல்ரெடி மீன்ல தண்ணி இருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து ரொம்ப தண்ணியா இருக்கும், நல்லா வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாம சேர்த்து நல்லா பேஸ்டா வர மாதிரி நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பேஸ்டா வந்துருப்பாங்க நல்லா. இந்த இதில் நம்ம ஃபிஷ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்லையுமே ஊற்றோம். ஃபிஷ்ல வந்து எல்லா சைடுமே நல்லா ஒரு இடம் கூட விடாமல் நல்லா அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. அதில் 1-2 கருவேப்பிலை ஒட்டுற மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஃப்ரை ஆகிறப்ப அந்த கருவேப்பிலை ஃப்ரை அந்த ஸ்மெல்லும் நல்லா வரும். ஃபிஷ்ஷோட சேர்ந்து எல்லா ஃபிஷ்லையுமே நல்லா ஒரு இடம் கூட விடாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதுக்கு ஏற்றாப்புல தான் நான் மசாலும் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, எல்லா ஃபிஷ்லையுமே நான் கருவேப்பிலை வர மாதிரியே நான் நல்லா தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து இது நல்லா ஊறட்டும். ஊறினப்போ தான் அந்த மசாலா அந்த ஃபிஷ்ல நல்லா இறங்கும். சரி, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா நான் ஊற விட்டுட்டேன். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காயவும் நான் வந்து ஒரு 3 ஃபிஷ்ஷாக போட்டு எடுத்துக்கிறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிரும், இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் எடுக்கும். ஸோ மீடியமாக வச்சு நான் கரெக்டாக அந்த பக்குவமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரசம் சாப்பாடு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாதாரணமாக மழை காலத்தில் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஃப்ரை ஆகவும் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. டக்கு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த சைடு நல்லா வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கவும் அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாம். இப்போ நம்ம இந்த சைடு திருப்பி போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடே ஒரு நல்ல கலர் வந்திருக்கு. பாருங்க, நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.